பிரிட்டிஷ் அரசு ரவீந்திரநாத் தாகூருக்கு சர் பட்டத்தை வழங்கி இருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு அவரை அந்த பட்டத்தை திருப்பித் தர தூண்டியது. அந்த சமயத்தில் பஞ்சாப் முழுவதும் பிரிட்டிஷார் ராணுவ சட்டத்தை அமல்படுத்தி இருந்தனர். தங்களின் கொடூர செயல்கள் வெளியே தெரியாமல் இருக்க கடுமையான தணிக்கை முறையை கையாண்டனர். இருப்பினும் பஞ்சாபை சேர்ந்த சமன்லால் மற்றும் ஒரு சிலர் கள நிலவர உண்மையை எப்படியாவது தாகூரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தனர். பிரிட்டிஷ் பட்டத்தை பெற்ற தாகூர் போன்ற ஒரு நோபல் பரிசு பெற்ற அறிஞர் இந்த படுகொலையை பற்றி பேசினால் அது உலகளாவிய கவனத்தை ஈர்க்கும் என்று அவர்கள் நம்பினர். பிரிட்டிஷார் மறைக்க முயன்ற அந்த உண்மை ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஆகும். ஜெனரல் டயர் அப்பாவி ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீது கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவிட்டார். அந்த இடமே ஒரு பயங்கரமான போர்க்களமாக மாறி இருந்தது. இந்த செய்தியை தாகூரிடம் தெரிவிக்க 1919 மே 22 அன்று திவான் சமன்லால் மற்றும் அவரது தோழர்கள் மாறுவேடத்தில் பஞ்சாபில் இருந்து புறப்பட்டனர். அவர்கள் கொல்கத்தாவை அடைந்து தாகூரிடம் இந்த கொடூரத்தை பற்றி விவரித்தனர். இதை கேட்டு தாகூர் மிகுந்த மனவேதனை அடைந்தார். இந்த சம்பவம் அவரை நாள் முழுவதும் வாட்டியது. அவர் உடனடியாக கொல்கத்தாவில் இருந்த CR தாஸ் போன்ற அரசியல் தலைவர்களை சந்தித்து ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வலியுறுத்தினார். ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சியின் மீதான பயத்தால் யாரும் முன்வரவில்லை. அன்று இரவே தாகூர் உலகிற்கு முன்னால் தனது எதிர்ப்பை தனியாக வெளிப்படுத்த முடிவெடுத்தார். அந்த இரவில் அவர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கடிதத்தை எழுதினார். மதிப்பிற்குரிய வைஸ்ராய் அவர்களே, பஞ்சாபில் உள்ள நமது சகோதரர்கள் மீது ஏவப்பட்ட மனித தன்மையற்ற கொடுமை தேசத்தின் இதயத்தை ஆழமாக புண்படுத்தியுள்ளது. அரசாங்கம் எனக்கு வழங்கிய சர் பட்டத்தை நான் திருப்பி தருகிறேன். மே 31 காலை இந்த கடிதத்தை அவர் வைஸ்ராய்க்கு அனுப்பினார். இந்த முடிவு பிரிட்டிஷ் அதிகாரிகளை அதிர்ச்சியடைய செய்தது. இது கிரீடத்திற்கு, பிரிட்டிஷ் ஆட்சிக்கு இழைக்கப்பட்ட அவமதிப்பாக அவர்கள் கருதினர். பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இந்த கௌரவத்தை பெற்றவர்கள் தங்கள் பெயருக்கு முன்னால் சர் என்று அழைக்கப்படுவார்கள். ஆனால் ரவீந்திரநாத் தாகூர் இந்த கௌரவத்தை துறந்ததன் மூலம் ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் மீது உலக நாடுகளின் கவனத்தை திருப்பினார். அவரது இந்த செயல் பிரிட்டிஷ் ஆட்சியின் கொடூரத்தை உலகிற்கு தோலுரித்து காட்டியது.